அருமையான இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் இவ்வளவு நேரம் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஆராதிக்க தொழுது கொள்ள தேவன்களுக்கு தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை ஆராதித்த அத்தனை ஜனங்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த போறபடினால ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் அப்பா உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தேவ சமூகத்திலே தியானிக்கும் போது வார்த்தைகள் ஒவ்வொன்றின் மூலமாய் ஜனங்களோடு கர்த்தர் பேச வேணுமாய் இடைபெற வேணுமாய் செபிக்கிறோம். வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிற வண்ணமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இவர்களுக்கு தேவையான ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஜீவனுள்ள வார்த்தைகளை தேவர்களுக்கு போதித்துக் கொடும். ஆண்டவரை வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறதே அவர் விடுதலையாக்குகிறவர். வார்த்தைகள் மூலமாய் கிரியை செய்யும் அப்பா நம்முடைய வல்லமையில கரத்தில் இந்த நாளின் தியானத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாளிலே வந்திருக்கிறவர்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கடந்து போன 2 மாதங்களும் வழிநடத்தி புதிய மாதத்துக்குள்ளே கடந்து வரும்படியாக உதவி செய்த தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இந்த மாதத்தினுடைய வாக்குறுத்த வசனமாக இருக்கிறது. அதை இந்த வேளையில நாம் சேர்ந்து வாசித்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். மறுபடியும் படிப்போம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இந்த மார்ச் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தந்த நல்ல வசனத்துக்காக எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதத்திலும் ஆண்டவரை நீர் கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வாக்குறுத்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு ஜனங்களையும் இந்த மாதத்திலே ஆண்டவரை நீர் கூடவே இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆமென்றும் ஆமென் என்றும் இந்த வார்த்தைகள் நிறைவேற ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். யெகோவா வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நடத்தும் தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இந்த மாதத்துல தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தை, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்கிற வார்த்தையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த வார்த்தையின்படி தேவன் இந்த மாதத்துல உங்களுக்கு முன்பாக போகிறவர், உங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து சென்று உங்கள் கோணல்களை எல்லாம் மாற்றுகிறவர், அவரோடு கூட இருந்து வழி நடத்துகிற தேவன் என்று சொல்லி இருக்கிற வண்ணமாய் உங்களோடு கூட இருந்து ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவர் உங்களை இந்த மாதத்திலே வழி நடத்துவார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலே நம்மோடு கூட இருந்தவர்கள் பலர் அவ்வப்போது விலகி போவார்கள், நம்மோடு கூட இருக்க மாட்டார்கள். ஆனால் யார் நம்மோடு கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்மை அழைத்த தேவன் நம்மோடு கூட இருந்து கைவிடாதபடிக்கு வழி நடத்துகிற தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. மார்ச் மாதத்திலே உங்களை அவருடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்ட ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவர் இயேசு உங்களை கைவிடாதபடிக்கு உங்களோடு கூட அவர் இருக்க போகிறார். எத்தனை பேர் நம்பிக்கையோடு ஒரு அல்லேலூயா சொல்ல போறீங்க? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தேவன் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இதில் முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். யாரிடத்துல இந்த வார்த்தை யார் மூலமாய் சொல்லப்பட்டது என்று சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருடைய தாசனாகிய மோசே தன்னுடைய ஊழியத்தை
நிறைவேற்றி முடிக்க போகிற அந்த சந்தர்ப்பத்திலே தனக்கு பின்னாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போகக்கூடியதான அந்த யோசுவாவிடத்தில் இந்த வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். யோசுவா, அவர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் என்றார். ஒரு தலைவன் தனக்கு பின்னாடி வரப்போகிற ஒரு தலைவனிடத்துல எவ்வளவு அருமையான நல்ல வார்த்தைகளை, அவனை தைரியப்படுத்துகிற வார்த்தைகளை, தேவ வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளைகளாய் தேர்ந்தவர்களாய் இருந்தால் மற்றவர்களையும் தைரியப்படுத்துகிற வார்த்தைகள் தான் நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டும். மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வருகிறதா இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மோசே பாருங்க, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனவே நீ பயப்படவும் கலங்கவும் என்றான். இந்த மாதத்தில் இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவர்களோடு கூட இருக்க போகிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. எனவே நீங்க பயப்படாம ஒரு சந்தோஷத்தோடு ஆண்டவர்களோடு கூட இருந்து நடத்துவாருங்கிற தைரியத்தோடு செயல்படுங்க. வானத்தை பூமி படைத்த தேவர்களோடு கூட இருந்து பெரிய அதிசயத்தை செய்வார். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கும் போது மோசேயோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் ஆண்டவர் கூட இருந்து அவர்களுக்கு முன் சென்று அதிசயங்களை, அற்புதங்களை நடப்பிக்கிறதை பார்க்கிறோம். யாத்திராகமம் 33:14 படிங்க. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பதை எதினால் அறியப்படும். நீர் எங்களுடைய வருவதனால் அல்லவா. ஸ்தோத்திரம். பாருங்க, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போகும்போது இந்த ஜனங்களுடைய கடினமான பலவிதமான முறுமுறுப்புகள் நிமித்தம் ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தில் மோசேயினிடத்திலே சொல்லுகிறார், நான் இந்த ஜனங்களை அவருடைய மீறுதலை கண்டு, அவருடைய முறுமுறுப்புகளை கண்டு அவர் அழிக்கப்படாதபடிக்கு இனிமேல் நான் உங்களோடு கூட செல்ல மாட்டேன், தூதனானவர் உங்களோடு கூட வருவார் என்று சொல்லி சொன்னபோது மோசேக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட வராவிட்டால், உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இராவிட்டால் நாங்க இங்கே இப்பொழுது பாலை வழங்கி இருக்கிற இதே இடத்துல இருப்போம், நாங்க பிரயாணம் பண்ணி போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்ன போது ஆண்டவர் மோசேயினிடத்திலே சொல்லுகிறார், சரி சரி, என் சமூகம் எனக்கு உண்டாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி அவரோடு சொல்லி தொடர்ந்து அவர்கள் போக வேண்டிய இடம் வரைக்கும் ஆண்டவர் நடத்தி செல்கிறதை பார்க்கிறோம். இந்த மாதத்திலே ஆண்டவர்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கும் போது தடைகள் மாறும். அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கும் போது உங்களுக்கு எதிரான பிரச்சனைகள் ஏராளமாய் இருக்கலாம், போராட்டங்கள் ஏராளமாய் இருக்கலாம். ஆனால் அவைகளை ஈஸியாக நீங்கள் ஜெயிக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஸ்தோத்திரம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் போது ஆண்டவர் அங்கே சொல்லி இருக்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோடலானவற்றை செம்மையாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் நமக்கு முன்பாக, நம்முடைய காரியங்களுக்கு முன்பாக அவர் வரும்போது நம்முடைய கோணல்கள் எல்லாம் செம்மையாக்கப்படும். நமக்கு முன்பாக இருக்கிற தடைகளை ஆண்டவர் மாற்றிக்கொண்டே இருப்பார். ஸ்தோத்திரம். இரண்டாவதாக இந்த வாக்குத்தத்தத்திலே நாம் பார்க்கிற காரியம், அவர் உன்னோடே கூட இருப்பார். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறது. ஸ்தோத்திர. யோசுவாவை குறித்து யோசுவாவிடத்தை மோசே சொல்லுகிறார், அவர் உன்னோடே கூட இருப்பார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
நாளிலே பல காரியங்கள் நிமித்தமாய் சோர்ந்து போன நிலைமையோடு இந்த மார்ச் மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் வந்திருக்கலாம். என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒருவேளை நினைத்தவர்களா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். பிரியமானவர்களே, அவர் உன்னோட கூட இருப்பார்ங்கிற வசனத்தின்படி அவர் உங்களோட கூட இருந்து ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன். அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. பாருங்க, யாத்ரா 34 அதிகாரத்துல 10ஆம் வசனத்திலே பார்க்கும் போது ஆண்டவர் மோசேயோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். யாத்ரா 34:10 படிங்க. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமியெங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயோடு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு உடன்படிக்கை நான் பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயமான காரியங்களை நான் உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் அது பயங்கரமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் அவர் பெரிய காரியங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியங்களை அவர் நமக்காகவும் செய்வார். அல்லேலூயா. மோசேயோடும் அந்த ஜனங்களோடும் ஆண்டவர் இருந்தபோது செங்கடல் பிளந்தது. அங்கே யோசுவாவின் நாட்களிலே யோர்தான் அது குவியலாய் நின்றது. பல அற்புதங்கள், காளைகள், மன்னா அதிசயமாய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. தேவன் நம்மோடு கூட இருக்கும் போது பெரிய அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அவர் உன்னோட கூட இருப்பார். இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டாக பலவிதமான காரியங்கள் இருக்கலாம். இந்த காரியம் முடிக்கப்படணுமே, இந்த தேவை சந்திக்கப்படணுமே, இந்த நன்மை எனக்கு வர வேண்டுமே, பல காரியங்களிலே நீங்கள் திகைத்தவர்களாய் ஒருவேளை இந்த மார்ச் மாதத்தை ஆரம்பித்திருக்கலாம். தேவஜனங்களாய் உங்களுடைய வாழ்க்கையில அவரை நோக்கி பாருங்கள். காலையில நம் சங்கீதத்தில் படித்தது போல, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொல்லி பார்க்கிறவனமாய் அவரை நீங்கள் நோக்கி பாருங்கள். ஒவ்வொரு காரியங்களுக்கும் அவர் உங்களோடு கூட இருந்த இந்த மாதத்துல உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லும் போது 138ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அவன் செய்து முடிப்பான், இவன் செய்து முடிப்பான், என் பையன் செய்து முடிப்பான், என் பொண்ணு செய்து முடிக்கும் அப்படின்னு இல்ல. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி அவர் மேல உங்கள் நம்பிக்கையை முதல்ல வைக்கும் போது அதுக்கப்புறம் பையன்களை கொண்டும் பொண்ணுகளை கொண்டு எல்லாரையும் கொண்டும் ஆண்டவர் செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் உங்களோடு இந்த மாதத்துல இருப்பார். ஸ்தோத்திரம். யோசுவா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் போது நாம் உபாகம் 31:8 மோசே மூலமாய் சொன்ன அதே வார்த்தையை ஆண்டவர் யோசுவாவிடத்திலே சொல்லி உறுதிப்படுத்தி அவரை உற்சாகப்படுத்தி நடத்த விரும்புகிறதை பார்க்கிறோம். யோசுவா 1:5 படிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல கூட இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. பாருங்க, மோசே சொன்னார் அவர் உன்னோட கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இங்கே ஆண்டவர் டைரக்டாக யோசுவாவிடத்திலே சொல்லுகிறார், நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவரோடு பட்சமாய் பேசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். யாரெல்லாம் அவரை தேடுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்களோ, உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கிற ஜனங்களாய் இருக்கிறார்களோ, அவர்களோடு கூட இருந்து தேவன் நடத்துகிற தேவனாக இன்றைக்கும் இருக்கிறார். மோசேயோடு கூட இருந்தார், யோசுவாவோடு கூட இருந்தார். நம்மோடு கூட இருப்பாரா? கண்டிப்பாக.
தேவன் அவரை நோக்கி பார்க்கிற, அவரை ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனங்களோடும் கூட இருந்தவர் நடத்தவும் ஆசீர்வதிக்கவும் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். யோசுவா 18ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்திலே படிக்கிறோம். யோசுவாவோட ஆண்டவர் சொன்னபடி கூட இருந்தபடினால வேத வசனம் சொல்லுகிறது, தேசம் அவர்கள் வசமாயிற்று. படிங்க. இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. பாருங்க, தேசம் அவர்கள் வசமாயிற்று. கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தபடினால எந்த ஒரு கானான் தேசத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்று சொல்லி 40 வருடங்களாக அவர்கள் நடந்து கொண்டு வந்தார்களோ அப்படியே கானான் தேசத்துக்கு வந்தார்கள். தேசம் அவர்கள் வசமாய் சுதந்திரமானது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. தேவன் நம்மோடு கூட இருக்கும் போது நமக்காக தேவன் வைத்திருக்கிற காரியங்களை, நாம் சுதந்திரிக்க வேண்டிய காரியங்களை, நமக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் சுதந்திரிக்கும்படியாய் நமக்காக கிரியை செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவேதான் தேவனை நாம் அதிகமாய் தேடுகிறவர்களாய் இருக்கணும், தேவனை அதிகமாய் ஆராதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே நீங்கள் லேட்டா தான் வரீங்க, வீட்டுல எந்த அளவுக்கு நீங்க ஆராதிக்கிறீங்கிறது இங்கே ஆராதனையில எவ்வளவு சீக்கிரமா வருகிறீர்கள் என்பதை வைத்து கண்டுபிடிக்க முடியும். ஸ்தோத்திரம். தேவனை நீங்கள் கனப்படுத்த அவரை ஆராதிக்க உங்களுடைய வாழ்க்கையில தடை நீங்கும். அவரை ஆராதிக்கவும் செய்யணும், அவருடைய சமூகத்துல ஜெபிக்கவும் செய்யணும். ஆராதனையில விடுதலை உண்டு. ஆராதனையில தேவனை துதித்து ஆராதிக்கும் போது உங்களுடைய கட்டுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அழித்து போடுவார். தேவ பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையில இறங்கும் போது உங்களுக்கு எதிராக இருக்கிற கண்ணீர் கவலைகளை மாற்றி போடுவார். கட்டுண்ட நிலைமைகளை மாற்றி போடுவார். அதிசயம் உங்களுக்கு நடக்கணுமா, அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கணுமா, தேவ சமூகத்திலே ஆண்டவரை விடுதலையோடு ஆராதிங்க, விடுதலையோடு துதிங்க. யோசுவாவோடு கர்த்தர் கூட இருந்ததினால, இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் கூட இருந்தபடினால அவர்கள் எந்த கானானை சுதந்தரிக்கும்படியாக விரும்பினார்களோ அதை சுதந்தரித்தார்கள். தேவன் அவர்களை அதை சுதந்தரிக்கும்படியாக கூடவே இருந்து வழி நடத்தினார். யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது யோசுவாவை பார்த்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மறுபடியுமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திர. யோசுவா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே படிங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. யோசுவா, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இது ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் மறுபடியுமாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த யோசுவாவோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். கலங்காமலும் பயப்படாமலும் இரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் பேசி யோசுவாவை உற்சாகப்படுத்தி நடத்துகிறதை பார்க்கிறோம். தேவன் நம்மோடு கூட இருக்கும் போது அவர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் இந்த காரியத்தை நீ செய்ய நான் உன்னோடு கூட இருப்பேன், அந்த காரியத்தை முடிக்கும்படியாய் நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லி நம்மோடு கூட பேசி அவர் நடத்துகிற தேவனாக இருப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்திலும் பார்க்கும்போது ஆண்டவர் அங்கே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை படிப்போம். ஆதியாகமம் 39:2-3. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் மகிமைப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டான். பாருங்க, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். எந்த நிலைமையில இருந்தார்? அவன் எகிப்திலே ஒரு அடிமையாய் விற்கப்பட்ட ஒரு நிலைமையின் மத்தியில கர்த்தர் அந்த யோசேப்போட கூட இருந்தார். இங்கே போத்திபாருடைய வீட்டிலே அவன் விற்கப்பட்ட அந்த நிலைமையில எஜமான் பார்க்கிறார். யோசேப்பு வந்ததிலிருந்து கர்த்தர் அவனோடு கூட இருந்து நம்மையும் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி அந்த எஜமான் காணும்படியாய் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் மற்றவர்கள் காண்பார்கள். நீங்க வேலை செய்கிற இடத்துல மற்றவர்கள் இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளை, இவர்களோடு கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவர் கையில் ஒப்புவித்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவருடைய ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்ததை வேதம் சொல்லுகிறது. அவனுடைய சகோதரர்கள் அவனோடு கூட இருக்க விரும்பவில்லை. அவனை தூக்கி குழியிலே போட்டு அவனை விற்றுவிட்டார்கள். ஆனால் ஆண்டவர் யோசேப்போடு எகிப்துக்கு போனாலும் இருந்தார். மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் இதுதான். மனிதர்கள் விரும்புகிற நேரத்தில் நம்மோடு கூட இருப்பார்கள், இருக்கிறதை போல நடிப்பார்கள். ஆனால் தேவன் தான் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில இருந்து நம்முடைய தாழ்விலும் உயர்விலும் நம்முடைய எல்லா காரியங்களிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு குளம் இருக்கும்போது அந்த குளத்துல நிறைய தண்ணீர், மழை பெய்து தண்ணீர் நிரம்பி வழியும் போது இந்த குளத்துல பலவிதமான பறவைகள் அந்த குளத்தை சுற்றிலும் உள்ள மரங்களிலே வந்து குடியிருக்கும். இன்னும் குளத்துக்குள்ள தண்ணீருக்குள்ள என்னதான் வரும்? தண்ணீருக்குள்ள இருக்கிற விலங்குகளை ஒன்று ரெண்டு சொல்லுங்க. மீன், தவளை, ஆடு. ஆமை, ஆடு சொல்லுங்க. ஆடு வெளியே தான் வரும். ஆமை. இப்படிப்பட்ட பல விதமான நீர்ல வாழ்கிற விலங்குகள் எல்லாம் அந்த தண்ணீர்ல வரும். ஆனா அந்த தண்ணீர் வற்றி போன அப்புறம் பாருங்க, ஒன்னொன்னா போயிடும், ஒன்னொன்னா வெளியில போயிடும். அதுபோலதான் மனிதனுடைய வாழ்க்கை. இளைய குமாரன், அவனிடத்துல நிறைய பணம் இருக்கிறது, தகப்பனுடைய சொத்தை எல்லாம் வித்து நண்பர்களோடு சேர்ந்து வெளியூருக்கு போலாம், ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கும் போது நிறைய நண்பர்கள் வந்து விட்டார்கள். வெளியூர்ல போனார்கள். எல்லா கையில் இருந்த பணமும் இல்லாதபடிக்கு இப்போ அவன் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கும் போது நண்பர்கள் எல்லாம் நைஸா கிளம்பி விட்டார்கள். அவர்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய்விட்டார்கள். இன்னும் மாத்திரம் மாட்டிட்டு என்ன செய்யறதப்பா அப்படின்னு சொல்லி தெரியாதபடிக்கு ஒரு பண்ணி வளர்க்கிறவங்க போய் சேர்றாங்க. மனிதனுடைய அநேகருடைய நிலைமை, மனிதரை நம்புகிற ஜனங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை அதுதான். ஆனால் கர்த்தரை நம்புகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கூடவே இருந்து நம்மை ஜீவிய காலம் எல்லாம் வழி நடத்துகிற தேவனாய் இருப்பார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவருடைய சகோதரர்கள் அவனை வெறுத்து ஒதுக்கி கைவிட்டாலும், எகிப்து தேசத்திலே அவன் போத்திபாருடைய வீட்டிலே விற்கப்பட்டாலும் அந்த இடத்திலே தேவன் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார், அவரை ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் போது மனிதர்கள் ஒருவேளை எத்தனை தடைகளை உங்களுடைய வாழ்க்கையில உண்டு பண்ணினாலும் கூட அவர் உங்களோடு கூட இருக்கும் போது உங்கள் ஆசீர்வாதத்தை யாராலுமே தடை பண்ணவே. 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்க்கும்போது யோசேப்பை பரிசுத்த நிலைமையில யோசேப்பு தன்னை காத்து கொண்டபடினாலே தவறாய் குற்றம் சாட்டப்பட்டு அவனை சிறைச்சாலையிலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். அங்கேயும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். நீங்க ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கும் போது மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் எத்தனை தீங்குகளை உண்டாக்கினாலும் தேவன் எல்லா இடங்களிலும் உங்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்க மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஏசாயா 63:9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தில் தூதனானவர் அவரை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். பாருங்க, அவருடைய எல்லா நெருக்கங்களிலும் அவர் நெருக்கப்பட்டார். நம்முடைய நெருக்கங்களிலே அவர் கூட இருந்து நெருக்கங்களின் மத்தியிலே கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறவனமாய் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறவனமாய் நம்மையும் அவர் தூக்கி சுமந்து பத்திரமாய் வழி நடத்துகிற தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 நாளாகவும் அதனுடைய 17ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வசனங்களை படிப்போம்.
2 நாளாகும் 17ஆம் அதிகாரம் 3-5. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளை நடவாமல் அவருடைய கற்பனை நடந்து கொண்டான். ஆகையால் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருந்தது. இங்கே யோசபாத் என்கிற ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். ஏன் இருந்தார்? அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்தான். கர்த்தருடைய வழிகளிலே அவன் நடந்தபடியினாலே கர்த்தர் கூட இருந்தார். 5ஆம் வசனத்திலே ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. கர்த்தர் கூட இருந்த போது இந்த யோசபாத்தினுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யத்துக்கு கனத்துக்கு குறைவே இல்லை. அவனுக்கு தேவையான எல்லா ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உயர்வுகளையும் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருந்தார். தேவன் நம்மோடு கூட இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு அவருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் வழிநடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருப்பார். ஸ்தோத்திரம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா? நம்முடைய குடும்பத்தோடு கூட இருக்கிறாரா? நம்முடைய ஜீவியத்துல இருக்கிறாரா? அதை அவ்வப்போது நம்ம என்ன செய்யணும்? சோதித்து பார்க்கணும். தேவன் நம்மோடு கூட இல்லாவிட்டால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. சீசரத்திலே சொன்னார், என்னையன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டிலே சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் நம்மோடு கூட இராமல் நம்ம பல காரியங்களை செய்யலாம். நான் அப்படி சாதிச்சிருவேன், இப்படி சாதிச்சிருவேன். நான் ஒண்ணுமே கடைசியில பார்க்கும்போது கூட்டி கழிச்சு கணக்கெல்லாம் போட்டு பார்க்கும்போது ஆண்டவர் என்னோடு கூட இல்லாதபடினால என்னால ஒண்ணுமே செய்ய முடியல என்பதைத்தான் நாம் கடைசியில பார்க்க முடியும். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாரா இல்லையா அப்படின்றத உங்களுடைய வாழ்க்கையில சோதித்து பார்த்தாப்பா, என்னோடு கூட ஆண்டவர் மோசையோடு கூட இருந்து யோசுவாவோடு கூட இருந்து அவர்களை வெற்றியாய் ஆண்டவர் தங்கள் வாழ்க்கையில நடத்துவீரே, அதுபோல என்னையும் என்னோடு கூட இருந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரிடத்துல நோக்கி பார்க்கும் போது அவர் கண்டிப்பாய் நடத்துவார். ஸ்தோத்திரம். 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே, கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயானால் அவர் உங்களை விட்டு விடுவார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஆண்டவரை தேடினா அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயானால் அவர்களை விட்டு விடுவார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளும் குடும்பங்களும் கர்த்தரை அதிகமாய் தேடுகிறவர்களாய் இருக்கணும். இரவு நேரத்துல சோமனுங்க அதிகாலையில ஆண்டவரை நோக்கி பாருங்க. இங்க அவரை நோக்கி பார்க்கும்போது அவர்களுக்கு வெளிப்படுவார். காலையை ஆண்டவரை தேடும் போது புது கிருபைகளை உங்களுக்கு கொடுப்பார். எந்த விதமான ஜெபம் இல்லை. ஐயாயிரம் LED டிவி ஒன்று இருக்கிறது, எப்பொழுதுமே அதைத்தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஒத்தாசைவனும் பர்வதமாகிய ஆண்டவரை நீங்க நோக்கி பார்க்க தவறினா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஜீவியத்துல நீங்க சாதிக்கவே முடியாது. அவரை நோக்கி பாருங்க. நீங்க வெற்றி வீரர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில அவர்களை நடத்தி செல்வதை பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பார். ஸ்தோத்திரம். ஆண்டவரை தேட நேரமே இல்லை அப்படின்னா உன் வாழ்க்கை தோற்று போன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டும். இயேசுவை தேட ஆராதிக்க எனக்கு நேரம் இல்லைன்னா என் வாழ்க்கை தோற்று போயிருக்கிற வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டும். நீ என்னதான்
தலைகீழா இன்னும் ஓடினாலும் உலகத்துல செயல்பட்டாலும் அது வெற்றியா இருக்காது. தேட வேண்டியவரை தேடாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேடுகிறதெல்லாம் தோல்வியாய் தான் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் கிடையாது. நம்ம எதையோ தேடுறோம். இன்னைக்கு எதை தேட வேண்டுமோ அதை தேடாதவர்களுக்கு, யாரை தேட வேண்டுமோ, யாருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரத்தை செலவிட வேண்டுமோ அந்த தேவனை மறந்து நம்முடைய வாழ்க்கையில இருப்போம் என்றால் அவர் நம்மோடு கூட இருக்க முடியாது. நாட்களில் விசுவாச வாழ்க்கையில தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா? என்னுடைய வாழ்க்கையை தொடங்கினவரும் முடிக்க போகிறவருமாகிய தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா என்று சொல்லி அவ்வப்போது பார்த்து நீங்க சோதித்து பார்த்து தேவனை உங்களோடு கூடவே வைத்துக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சிம்சோன் தேவாவியானவர் எப்பொழுதும் வந்து தன்னோடு இருக்கிறதை நினைத்துக் கொண்டு பாவம் செய்த பிற்பாடு தேவனுடைய பிரதிஷ்டை இழந்த நிலைமையிலும் தேவன் என்னோடு கூட இருப்பார் என்று சொல்லி நினைத்தான். ஆனால் ஒண்ணுமே நடக்கவில்லை. பெலிஸ்தியர்கள் வந்தார்கள், அவனுடைய சடை முடிகளை கத்தரித்தார்கள், கண்களை பிடிக்கிறார்கள், எல்லாம் முடிந்து விட்டது. விலங்கு போடப்பட்டு மாவரைத்துக் கொண்டு இருந்தான், வேடிக்கை பொருளாய் மாற்றப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மோடு கூட இருக்கும் போதுதான் தேவனுக்காக நாம் வெற்றியாய் ஓட முடியும். இந்த மாதத்திலே ஆண்டவரே என்னோடு கூட இருக்க வேண்டும், என்னோடு என்னுடைய குடும்பத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனை நோக்கி பார்த்து ஜீவிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் அவருடைய 10வது வசனத்தை வாசிப்போம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் எல்லாம் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது அவருடைய கிருபை விலகுவதில்லை. அவருடைய கிருபையை நமக்கு கட்டளையிட்டு நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல நமக்கு கிருபைகளை கட்டளையிட்டு அனுதினம் வழி நடத்தி கொண்டே இருப்பார். மலைகள் விலகினாலும் மலை போல அவனை நம்பி இருந்தேன், மலை போல இந்த காரியத்துக்காக அவனை நம்பி இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பாத்தீங்களா? அந்த மலைகள் எல்லாம் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் தேவனுடைய கிருபை விலகாது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. எனவே தேவனை நம்பி இருக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அவரை சார்ந்து ஜீவிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். புலம்பல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 22, 23 வசனங்களை படிப்போம். எரேமியாவின் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23. நான் நிர்மலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், அவைகள் காலைதோறும் புதியவைகள். அது உண்மை பெரிதாயிருக்கிறது. என் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் அவருடைய கிருபைகள், அவருடைய இரக்கங்கள் காலைதோறும் புதியவைகள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் காலைதோறும் அவரை தேடி அவருடைய கிருபையை பெற்று அனுபவிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவருடைய கிருபை விலகுவதில்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்துல தன்னுடைய பலவீனத்தின் மத்தியில ஆண்டவரை நோக்கி பார்த்ததானே அந்த பவுல் அப்போஸ்தலனிடத்திலே தேவன் பேசுகிறார். பவுலே, உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த வசனத்தை படிங்க. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், பலவீனத்திலே என் பலன் உனக்கு பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய வியாதி பலவீனத்திலே காணப்பட்ட ஒரு பவுல் சொல்லும் போது சாத்தானுடைய தூதனை போல அது என்னை குட்டிக் கொண்டே இருக்கிற ஒரு பலவீனம் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பலவீனத்தின் மத்தியில சில தடவை பவுல் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், பவுலே, பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும்.
ஆண்டவருடைய கிருபை நமக்கு அது மேலானதாய் இருக்கிறது. அவருடைய கிருபை நம்மை இந்த உலகத்திலே பாதுகாக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை அதிசயமாய் ஆச்சரியமாய் இந்த உலகத்திலே நம்மை நடத்தி கொண்டு போகிறதாய் இருக்கிறது. எனவே அந்த கிருபையை நாம் வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 63ஆம் சங்கீதம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிங்க. 63வது சங்கீதம். ஜீவன் எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஜீவனை பார்க்கலும் ஆண்டவரே அது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். ஜீவனை பார்க்கலும் நமக்கு எல்லாருமே ஆண்டவர் நல்ல ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் தந்த ஜீவனாய் இருக்கிறது. ஜீவனை பார்க்கலும் ஆண்டவரே உங்களுடைய கிருபைதான் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு தேவனோடு இணைந்த ஒரு வாழ்க்கை செய்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். எப்பொழுது ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார்? அதிகாலையில தேடும் போது, அதிகாலையில் எழும்பி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது அவர் நமக்கு கிருபைகளை கொடுப்பார். சோம்பல் தனத்தோடு இங்கே தேவனை தேடாதபடிக்கு இருந்த அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. வாஞ்சையோடு நாம் தேவனுடைய கிருபையை பெற்று என்னுடைய வாழ்க்கையில குடும்பத்துல ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று சொல்லி ஒரு வாஞ்சையோட தேவனை தேடுகிறவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த கிருபையை பெற்றுக் கொள்வார்கள். அந்த கிருபையினால தேவனுடைய கிருபையினால நடத்தப்படுவார்கள். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 46வது சங்கீதம் 2-3 வசனங்களை படிங்க. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருகினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஸ்தோத்திரம். நாம் பயப்படும். எப்பொழுது? 1ஆம் வசனத்துல தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆண்டவர் நம்மோடு கூட துணையாய் நமக்கு இருக்கும் போது ஒருவேளை பூமி நிலை பெயர்ந்தாலும் நடு சமுத்திரத்தில் மலைகள் சாய்ந்து போனாலும் ஜலங்கள் கொந்தளித்து அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அகர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். காரணம் எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகை செய்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தேவ பிள்ளைகளாகி நம்மை விடுதலையாக்குகிற வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணைமாயிருக்கும் போது இந்த காரியங்கள் இப்படிப்பட்ட சீற்றங்கள் நம்மை ஒன்றும் செய்வதில்லை என்று சொல்லி சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். தேவ ஜனங்களாய் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார். அவர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பயப்படவும் கலங்கவும் என்ற அந்த வார்த்தையை விசுவாசித்து ஒவ்வொரு நாள் ஆண்டவரே என்னோடு கூட இருமப்பா, என்னுடைய வேலை மத்தியில் என்னோடு கூட இரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காரியத்துல ஆண்டவரே நான் பயப்படாமல் கலங்காமல் வெற்றி கொள்ளும்படியா எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் உங்களுக்காய் கிரியை செய்வார். ஸ்தோத்திரம். ஏசாயா 54:10 நாம் படித்த அந்த வசனத்துல மலைகள் விலகினாலும் பர்வதங்களிலே உயர்ந்தாலும் அவர் கிருபை விலகுவதில்லை, சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மோடு கூட இருக்கும்போது கிருபை விலகுவதில்லை, மட்டுமல்லாது சமாதானம் விலகுவதில்லை. ஏசாயா 54:10 அதை நாம் படிக்கிறோம். சமாதானம் விலகுவதில்லை. ஆதியாகமம் 49:10 நாம் படிக்கும் போது அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவரை குறித்து சமாதான கர்த்தர் வருமளவும், சமாதான கர்த்தர் வருமளவும், செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகள் அவன் பாதையை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். சமாதான கர்த்தர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதான கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கும் போது நம்மை சுற்றிலும் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை அவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சமாதானத்தை அவர் கொடுப்பார். போராட்டங்கள் ஒருவேளை அதிகமாய் வரலாம், குறைவுகள் கூட இருக்கலாம், ஆனால் அவர் நம்மோடு கூட இருக்கும் போது ஒரு சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில காண செய்வார். அல்லேலூயா.
ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவர் சமாதான பிரபு, சமாதானத்தை கொடுக்கிற சமாதான பிரபுவாய் இருக்கிறார். மீகா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சமாதான காரணர் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து வேதவசனம் சொல்கிறது. இந்த நாளிலே சமாதானம் இல்ல, என் வாழ்க்கையில சமாதானம் இல்ல, என் குடும்பத்துல நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல அப்படின்னு சொல்லி யாராவது சொல்றீங்களா? பிரியமானவர்களே, ஆண்டவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற சமாதான பிரபுவாய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவே சமாதான பிரபுவாய் இருக்கிறவரே, எனக்கு எதிராக இருக்கிற அந்த சமாதான குறைச்சலை மாற்றி போட்டு சமாதானத்தினால என் வாழ்க்கையை நிரப்பும் அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அவர் போகும்போது சொன்ன வார்த்தை, அவர் இந்த உலகத்துல பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து போவதற்கு முன்பாக அவர் சொன்ன வார்த்தை, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிப்போம். சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன். எப்படிப்பட்ட தேவன்? சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார், நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் காலின் கீழாய் நசுக்கி போடுவார் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவன் அவர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். அவர் சமாதானத்தின் தேவனாக இருக்கும் போது நீங்கள் சமாதானம் இல்லாதபடிக்கு ஒரு நிம்மதியே இல்லப்பா. குடும்பத்துல வீட்டுல போனாலே ஒரு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவார்கள். எனவே அப்படியே சுத்திட்டு ரோடெல்லாம் சுத்திட்டு எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திட்டு அப்படியே ரொம்ப லேட்டா சில பிள்ளைகள் போவாங்க. காரணம் என்ன? வீட்டுல போனா சமாதானம் இல்லை, பலவிதமான பிரச்சனை. ஸ்தோத்திரம். ஒருவேளை வாழ்க்கை அப்படிப்பட்டதா இருக்கிறதா? ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவனே, நான் உடைய பிள்ளையா இருக்கும் போது இறங்களோடு கூட இருந்து எங்கள் குடும்பத்துல சமாதானத்தை தாரப்பான்னு சொல்லி கேளுங்க. நீங்க சமாதானத்தை இழந்தவர்களாய், நிம்மதி இழந்தவர்களாய் வாழ்வதற்காக அவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கவில்லை. அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து சமாதானத்தோடு நடத்த தேவன் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போறோம். பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஸ்தோத்திரம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை நிரப்பட்டும், குடும்பங்களை நிரப்பட்டும். பிரியமானவர்களுடைய வாழ்க்கையில சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஸ்தோத்திரம். நீங்க குடும்பத்துல சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கணும், சண்டைகளை பண்ணுகிறவர்களா இருக்காதீர்கள். உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களுடைய நிம்மதியை இழக்க செய்கிறதாய் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் குடும்பத்துல பேசும்போது எல்லா நிலைமையிலும் ஒரு சமாதானம் அந்த இடத்துல இருக்கும்படியாய் நீங்க பேசணும், செயல்படணும். காரணம், நம்முடைய கர்த்தர் அவர் சமாதான காரணராயிருக்கிறார், சமாதானத்தை விரும்புகிறவராயிருக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இதனாலே உங்கள் சமாதானம் இல்லாத நிலைமைகளை அவர் நீக்கி போடுகிறவர். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை அது நிரப்பும், உங்கள் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக் கொள்வதாக. இவர்களில் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிப்போம். மார்ச் மாதத்துல கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. பயப்படவும் கலங்கவும் இருந்தார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கத்தக்கதாய் வாழுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனோடு இணைந்த ஒரு வாழ்க்கை. கிறிஸ்து இல்லாதவன் கிறிஸ்துவோடைய உடையவன் அல்ல. இயேசுவோடு இணைந்து வாழாத ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவனுடையவன் என்று சொல்லி சொல்ல முடியாது. கிறிஸ்துவை உடையவன் தான் கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
அவர்களோடு கூட இருக்க மாதத்துல ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கணும்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் என்னோடு கூட இராவிட்டால் ஆண்டவரே நாங்கள் ஒண்ணுமே செய்ய முடியாது. நீர் என்னோடு கூட இராவிட்டால் நான் ஒரு ஜீரோ போலதான் ஆகிவிடுவேன். ஆண்டவரே என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல என்னோடு கூட இருக்கணும்ப்பான்னு சொல்லி எல்லாரும் இந்த வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்புக் கொடுப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த ஜனங்களுக்கு முன்பாக இவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றுக்கு முன்பாக தேவன் சென்று கோணலானவற்றை செவையாக்குவீராக. ஆண்டவரே அவர்களோடு கூட இருப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு ஜனங்களோடும் குடும்பத்தோடும் கர்த்தர் இருக்கணுமே. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிற வண்ணமாய் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரை நீர் அவர்களோடு கூட இருப்பதனால பயப்படாமல் கலங்காமல் ஜீவிக்க தைரியமாய் ஆண்டவரே ஹல்லேலூயா காணப்பட தேவன் உதவி செய்யும் அப்பா. சமாதானத்தோடு படுத்துக் கொண்டு நித்திரை செய்வேன். நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர் என்று சொல்லி ஆண்டவரை சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் அப்பா நீர் அவர்களோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord. ஆண்டவரே மாத்திர நீர் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களோடு கூட இருந்து நடத்துங்க. Hallelujah. நீர் என்னோடு இருக்கும்போது நாடும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது எனக்கில்லையே, நான் சோற்று போவதில்லையே. எனக்கில்லையே, நான் சோற்று போவதில்லையே. என்னோடு இருக்கும்போது மலைகளை தாண்டிடவே நடும் பள்ளங்களை நடத்திடுவே. மலைகளை தாண்டிடவே நடும் பள்ளங்களை நடத்திடுவே. சதிகளை தர்மியான ஆராதனை நாளில் உடைய சமூகத்தில் உம்மை தொழுது கொள்ளும்படியாய் தேவன் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதித்த ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலே வியாதிகளோடு கண்ணீரோடு அந்த ஜனங்கள் உண்டு. அவருடைய வியாதிகளை கண்ணீரை கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய நாமத்தினால உம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே கடந்து போன 2 மாதங்களுக்கு கிருபையாய் பாதுகாத்து நடத்தின தேவன் இந்த ஆண்டவரை மார்ச் மாதத்திலும் உம்முடைய கரமிருந்து நடத்த செபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தையின்படி கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோட கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட வார்த்தைப்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஜனங்களுக்கு முன்பாக, ஒவ்வொரு குடும்பத்துக்கு முன்பாக கர்த்தர் நீர் கடந்து போகும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கோணல்கள் எல்லாம் சபையாய் மாற்றப்படட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஜனங்கள் செய்கிற வேலைகளிலே, வியாபாரங்களிலே, தொழில்களிலே எல்லாவற்றிலும் ஒரு உயர்வை காண இந்த மாதத்திலே கர்த்தர் உதவி செய்யும் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை ஆமென் என்றும் ஆமென் என்றும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதிகாலமே தேவனை தேடவும், ஆண்டவருடைய கிருபைகளை பெற்றுக் கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு கூட இராவிட்டால் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. ஆண்டவரை நாங்கள் என்னதான் பிரயாசப்பட்டால் அந்த பிரயாசம் எல்லாம் வீணாய் காணப்படும். ஆண்டவரை நீர் எங்களோடு ஒவ்வொரு நாளும் கூட இருந்து, ஒவ்வொரு ஜனங்களோடு ஒவ்வொரு நாளும் கூட இருந்து அதிசயமாய் ஆச்சரியமாய் இந்த மாதத்திலே வழி நடத்தி செல்லும். எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் நிரப்பி நடத்தும். ஆண்டவர் இந்த வேளையில எல்லாரையும் கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் சுரங்கள் நல்ல பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய ஆத்துமாவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம். Oh,